அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. காங்கேயத்து பக்கத்துல இருந்து வரமுங்க. ஆ. பாப்பனி படியணியோட நாங்க கிராமத்து மக்கள் 4 பேர் சேர்ந்து கொண்டு வந்து விக்கிறோமுங்க. நீங்க எல்லாமே விவசாயிகள்? விவசாயிகளுங்க. அதாவது டைரக்டா தேருக்கு மாடு வளர்த்து தேருக்கு கொண்டு வரமுங்க. சரி சரிங்க. அப்போ உங்ககிட்ட பாத்தீங்கன்னா அந்த காங்கேயத்துல பழைய வர்க்க மாடுகள் வந்து தரம் மாறாம இருக்கும் இருக்குதுங்கண்ணா. ஏன்னா இப்ப முக்காவாசி இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணிடுறாங்க. ஆமா, நாங்க வந்து இனச்சேர்க்கைக்கு காளை மட்டும்தான் சேர்த்துவோமுங்க. சரி சரி. மயிலக்காலை சேர்த்து மயில மாடுதான் அதிகமா இருக்குது எங்ககிட்ட. அந்த சேர்த்து மயில கண்ணு தான் போடுமுங்க. அந்த கண்ணுகளை தான் தேருக்கு கொண்டு வரமுங்க. அது எல்லாமே மாட்டுங்கன்னு பாரம்பரியா நம்ம வம்சம் எப்படி வளருதோ அதே மாதிரிதான் அந்த மாட்டோடைய வம்சத்தை வச்சு சுத்தமான காங்கேயன காலை செய்தி தான் கொண்டு வந்து தேர்ல விக்கிறோமுங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம கண்ணபுரம் தேருக்கு எத்தனை காளை கன்றுகள் கிடாரிகள் கொண்டாந்துருக்கீங்கன்னு சொல்லிருங்க. அப்படியே இந்த சந்தையை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுங்க. கண்ணபுர சந்தை பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற சந்தை, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமுங்க. காங்கி மாட்டுக்கு மட்டும் தான் இந்த கண்ணபுரம் தேரு பிரபலமானதுங்க. சித்திரை மாசம் வருங்க கண்ணபுரம் தேரு. அதனால வந்து எல்லாருமே பெரும்பான்மையான ஊர்ல இருந்து வருவாங்க. பொள்ளாச்சி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சேலம், தர்மபுரி, நிறைய எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. எல்லா ஊர்ல இருந்து வந்து கண்ணுகள் வாங்கிட்டு போவாங்க. மாடுகள், பால் கறவை மாடுகள், காலக்கண்ணு, கிடாரி கண்ணுங்க, பூச்சிக்காலை எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ரேஸுக்கு போறவங்க பொள்ளாச்சிக்காரர் வந்து அதிகமா வாங்கிட்டு போவாங்க. நாங்க சொந்தத்துக்குள்ள எங்க கிராமத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு 25 கண்ணு கொண்டாந்துருக்கிறோமுங்க. 25 ரூபாய் கொண்டாந்துருக்காரு. சேன மாடுங்க, காளை, கண்ணுக்குட்டிய நிறைய கொண்டாந்துருக்கிறோம். கிடாரி கண்ணு, காலக்கண்ணு, அந்த மாதிரி ஒரு 25 கண்ணு கொண்டாந்துருக்கிறோம். ஒரு 4 பேர்த்துது. சரிங்க. இப்போ இந்த பதிவு வந்து இப்ப பாத்துட்டு இல்ல இதுக்கப்புறம் பாத்துட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணா வந்து மாடு கன்றுகள் வாங்கி தர முடியுங்களா? எங்க கண்ணை கொடுப்போம். நமக்கு வியாபாரி இல்லைங்க. வியாபாரி உங்க பக்கத்துல ஏதாவது உள்ளூருக்குள்ள தெரிஞ்ச கண்ணு இருந்தா கண்டிப்பா வாங்கி. ஏன்னா மெயின் வந்து இப்போ அந்த ஒரிஜினல் லைனேஜ் வந்து கிடைக்கிறது கிடையாதுங்க. அதான் பெரிய விஷயம். எங்களுதுல வந்து ஒரிஜினல் தானே, ஊசியே போட மாட்டோமுங்க. காலை சேர்த்து இது பண்றதானுங்க. சரி ஓகே. நான் அப்படியே இருக்கிறது பாத்துடலாங்களா? எத்தனை இருக்கு விற்பனை? விற்பனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-15 விற்பனை ஆயிடுச்சுங்க. 15 மேலே ஆயிடுச்சு. சரி சரிங்க. ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட இருந்து போயிடலாங்க. இவர் வந்து எத்தனை பல் தரத்துல இருக்காருங்க? இவர் வந்து பல்லு கடமுளப்புங்க. கடமுளப்பு. ஆமாங்க. சரிங்க. இவரு பிரீடிங் கோசரம் வச்சிருக்கீங்க? பிரீடிங் கோசரம் வச்சிருக்கேன். நம்ம மாட்டுங்கண்ணே எதுவும் வாங்க வரல இல்லைங்க. சரிங்க. இவர் வந்து என்ன விலைன்னா சொல்றீங்க இந்த காளைய? இது 2 லட்சம் ரூபா சொல்றோமுங்க. 2 ரூபா சொல்றீங்க. பேசினா அனுசரிச்சு தரலாம்? பேசினா பெருசா அனுப்பிக்கலாம். 2 சொன்னங்க. 2 ரூபாய்னு அனுசரிச்சு கொடுக்கலாமுங்க. 2 ரூபாய்னு அனுசரிச்சு கொடுக்கலாம். ஆமாங்க. சரி ஓகே. இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை காளைகள் வந்து இனச்சேர்க்கை பண்ணிருப்பீங்க இந்த காளை? அது கணக்கு இல்லைங்க. அது நாங்க கணக்கு வச்சுக்கிறது இல்லைங்க. சரிங்க. இப்போ மெயின் வந்து பூச்சிக்கால வளர்த்தறனா வந்து தீவன செலவு வந்து அதிகமா வரும். அது இருக்குதான் செய்யுங்க. எங்களுக்கு குரங்காடு இருக்குதுங்க. குரங்காட்டுல மேய்ஞ்சுக்குமுங்க. சரிங்க. தவிடு பருத்தி கட்ட வைப்பா, அவ்வளவுதானுங்க. அவ்வளவுதான். அதாவது வீட்டுக்கு ஏத்த மாதிரி வளர்த்துறீங்க. அவ்வளவுதான். ஆமாங்க. நாங்க வியாபாரத்துக்காக வளர்த்துறது இல்லைங்க. வியாபாரத்துக்குன்னா நிறைய ஐட்டத்தை போட்டு ஆள் நல்லா பெருசா அந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ண மாட்டோங்க. தவிடு பருத்தி கட்ட அவ்வளவுதானுங்க. அது குரங்காட்டுல மேயறதானுங்க. குரங்காட்டுல மேயறதா. சரி ஓகேங்க. இது 2 ரூபா சொல்றீங்க ஃபைனல்? ஆமாங்க. அப்படியே அடுத்த கன்றுகள் பாத்துறலாம்ண்ணா. பாருங்க இந்த கண்ணை பாருங்க. இந்த கண்ணு இப்ப இதுல ஒரிஜினல் காங்கேயன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? என்னென்ன லட்சணம் வச்சு கண்டுபிடிப்பாங்க? அது அங்க லட்சம்னு சொல்லுவாங்க. சரி. அது இருக்குமுங்க. பாருங்க, தலை நல்ல தலை, நேர் இருக்கணும், சுமல் இருக்கணுமுங்க, கண்ணு இது மாதிரி நெட்டு வெட்டு, உடம்பு நயசத்தில் இருக்கணுமுங்க. சரி. இந்த காலைக்கு பிறந்த கண்ணு தானே. இந்த காலைக்கு பிறந்த கண்ணு. சரி. இது வந்து என்ன விலை சொல்றீங்க? எத்தனை வருஷ கண்ணு? இது 7 மாசத்து கண்ணுங்க. 25 ரூபா சொல்றோமுங்க. 25 சொல்றீங்க. 7 மாசத்துல நல்லா ஹைட் வெயிட்டுமா இருக்கிற மாதிரி இருக்கு. காலைக்கு சேர்த்து கொடுத்தது அதனால அப்படி இருக்குது. அதனால அப்படி இருக்கு. இன்னும் உடம்பு ஏறிச்சுன்னா இன்னும் பாக்குறது நல்லா இருக்கு. ஆமாங்க. சரி ஓகேங்க. அப்படியே அந்தல் இருக்கிற காலை பாத்துடலாங்க. இது வந்து எத்தனை மாசம் கண்ணுங்க? இது வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. 1.5 வருஷம். இன்னும் பல் போடல. இது அம்மா வந்ததுனால அந்த புள்ளி இருக்கு. அம்மா தழும்பு அப்படியே இருக்கு. இந்த அம்மா தழும்பு வந்து இன்னும் எத்தனை நாள் ஆனதுக்கு அப்புறம் கிளியர் ஆகுது? இது ஒரு வருஷம் ஆயிரணுங்க. ஒன்னொன்னு ஆனாலும் ஆனது அப்படியே இருந்தாலும் செட் ஆனாலும் கவர்மெண்ட்ல பார்த்து கொஞ்சம் இதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணி மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. சரி சரி. இந்த வீடியோ பாக்குறவங்க யாராலுமே போஸ்ட் பண்ணி மருந்து கண்டுபிடிச்சு கொடுத்தா நல்லா இருக்குங்க. இந்த தலைவெல்லாம் மறைய மாதிரி பழைய காலத்துல இந்த மருந்துகள்லாம் இருந்திருக்கும். காலப்போக்குல எல்லாமே அம்மைங்கிறத பழைய காலத்துல நாங்களும் முன்னோர்கள் எல்லாம் கேட்டுருங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிறாங்க அம்மைகள். இப்பதான் புதுசா ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள தான் வந்துருச்சுங்க அம்மைகள். அது வந்துதான் இந்த கண்ணுக்குட்டியோட மதிப்பையே கெடுக்குது. நிறைய கன்று இறந்தும் போயிருச்சு. ஆமாங்க. அவ்வளவு சீக்கிரம் தெப்பு தேர்த்தவும் முடியாது. ஆமாங்க. அது இந்த புள்ளியா இருக்குதுங்க. ஆனா இப்ப வந்து ரெடி ஆயிருச்சுங்க. ரெடி ஆனாலும் அந்த தழும்பு மறையலைங்க. சரி சரிங்க. சரி ஓகேண்ணா. இது என்ன விலைன்னா வரும்? இது ஒரு 40 ரூபா சொல்றோம்ங்க. 40 ரூபா சொல்றீங்க. சுழியெல்லாம் இந்த கோளாறு எந்த தப்பு இல்லைங்க. சரிங்க. அப்படியே அடுத்து பாத்துடலாம்ண்ணா. அடுத்து அந்த காலக்கன்னு பார்க்கலாம். அடுத்து அங்க இருக்கிற காலக்கன்னு. இந்த கிடாரி கண்ணுங்க. கிடாரிங்களா? ஆமாங்க. இது வந்து என்ன விலைன்னா வருது? இது வந்து 25 ரூபா சொல்றோம்ங்க. 22 ரூபாய்க்கு கொடுத்தாச்சுங்க.
விலை கிடாரிக்கு முடிஞ்சுங்களா? வேலை முடிஞ்சதுங்க, நீ கொண்டு போயிருவாங்க. சரி சரிங்க. இந்த கண்ணுனா இந்த கண்ணு ஒரு வருஷத்துக்குள்ளதான் இருக்குமுங்க. ஒரு இது வருஷத்துக்குள்ள 20 ரூபா சொல்றோமுங்க. இன்னும் பால் முடிய உழுகாத மாதிரி. பால் மடி உடலையும் கொஞ்சம் காய்ச்சல் வந்து அழைச்சி போச்சுங்க. சரி சரிங்க. 25 சொல்றீங்க காலக்கண்ணு. 20 ரூபா சொல்றேன். 20 ரூபா சொல்றீங்க. சரி ஓகே. நான் அப்படியே அது அள்ளிக்கார ஒண்ணு வச்சிருப்பீங்க. அது வேற ஒருத்தருதுங்க. வேற ஒருத்தருது பசுமாடு. பசுமாடு இது என்ன கூடுவம்புங்களா? கூடுகம்பு தான் வைங்களேன். அந்த பழைய வர்க்கத்தோட மூஞ்சியே பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி லட்சுமிகரமா தெரியும் பாக்குறதுக்கே அழகா. ஆமாங்க. இது வந்து சென்னைங்களா? சென்னைங்க. இன்னொரு 20 நாள் கண்ணு போடுங்க. 20 நாள்ல கன்று ஈனிரும். ஆள் பக்கத்துல யாராச்சும் வந்தாவே அது எது மாட்டா சும்மா அந்த மாதிரி பண்ணுதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரு வேணாலும் பிடிக்கலாம். பாலு கறவை கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சரிங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பொம்பளை உள்ள யாரு வேணாலும் பிடிக்கலாம். இதுக்கு வந்து என்ன சேர்த்துனதுங்க? காலதானுங்க. இந்த காலதான் சேர்த்தணும். சரிங்க. இது வந்து பால் அளவுல எத்தனை கொடுத்தது? பால் ஒரு 2.5 லிட்டர் வருங்க. 2.5 லிட்டர் வரும். 2.5 லிட்டர் வருங்க. நீ போட்டா 5வது ஈத்துங்க. மாடு கொடுத்தாச்சுங்க. இப்போ காங்கேயம் பசுமாடுங்கிறது வந்து எத்தனை ஈத்து மட்டும் வச்சுக்கலாங்களா? 12 இருந்து 15 ஈத்து வரைக்கும் வைக்கலாமுங்க. 15 மட்டும் வைக்கலாம். அது மட்டும் நம்ம பேணி பாதுகாத்து நம்மளுடைய இது இருக்கிறது. சரி சரி. இது என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை? ஆனா இது 60 ரூபா சொல்லி 55 சொல்லி 52க்கு வித்தாச்சுங்க. 52க்கு முடிஞ்சது. சரி சரி. சரி ஓகே. நான் அப்படியே அடுத்து பாத்திரலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி வேணா பாக்கலாம். இந்த ஒண்ணு இருக்கு. இது என்ன ரேட் வருங்க? ஆனா இது வந்து 3 மாசம் சென்னைங்க. சரிங்க. இது வந்து 60 ரூபாய்க்கு வித்துட்டோம்ங்க. 60 ரூபாய்க்கு இது விலை முடிஞ்சது. பல்லு 6 பல்லுங்க. 6 பல் தரத்துல. ஆமாங்க. இது இந்த காலைக்கு பிறந்ததானுங்க. ஓ, இவரோட வாரிசு தானுங்களா எல்லாமே? சரி சரிங்க. சரி ஓகே. நான் இப்போ நம்ம பார்த்த கன்றுகள் அது போக வந்து கன்றுகள் வேணும்னாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கி தருவீங்க? வாங்கி தரலாங்க. அது தோட்டங்காட்டுல நேரடியா பார்த்து. ஆமாங்க. சரி ஓகே. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்கண்ணா. 98426 79743. 743. பேருங்க? பேரு சதீஷ்குமார். சதீஷ்குமார். சரி ஓகே. ஒரு நம்பர் இருக்கு. 99425 99425 45 45 072 072 சிவகுமார். சிவகுமார். சரி ஓகே. ரொம்ப நன்றி. சரி. Welcome to Tamil Singam channel.